पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம். இதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2வது ஸ்லோகத்துக்கான சாஸ்திரார்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரார்த்தம்ன்றது விசாரம் எப்போ அப்படின்னா மனநத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த விசாரமானது வருது. சிரவணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையினால நம்ம என்ன பண்றோம், சிரவணம் பண்றோம். நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சொல்றார், சாஸ்திரம் சொல்லுது, கீதா சொல்லுது, அதனால இது சத்தியமா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சிரவண காலத்துல நம்புறோம். ஆனா புத்தி பார்த்தீங்கன்னா நான் பிரம்மன்றதை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா புத்திக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் தான் வேணும். எப்படி நான் பிரம்மமா இருப்பேன், நான் சம்சாரியா தானே இருக்கேன், நான் எப்படி சம்சாரம் இல்லாதவனா இருப்பேன் அப்படின்னு கேள்வி வருது. அப்போ மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை, புத்திக்கு பார்த்தீங்கன்னா யுக்தி அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக் பார்த்தீங்கன்னா புத்திக்கு கொடுக்கணும். புத்தி அக்செப்ட் பண்ணாம இந்த மனசு மட்டும் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞானம் டைலமாலேயே இருக்கும். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தோட இருக்கும். இந்த புத்தி அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா யுக்தி மூலமா இந்த புத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் தெளிவாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லாத ஞானம் வர்றதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா சாஸ்திரார்த்தம் செய்யப்படுகிறது, சாஸ்திர விசாரம் செய்யப்படுகிறது. இங்க என்ன விசாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு உட்கார்ந்து கண்ணமூடி உட்கார்ந்தா சாஸ்திரம் தேவையில்லை உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில இருந்து உள்ள போயிட்டே போகணும். அந்தர்முகமாகி நித்தியம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து அனுஷ்டானத்தை அந்தர்முகம் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில போய் தான் அப்படின்ற இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை நம்ம அடைஞ்சிட முடியும். எங்கெல்லாம் ஆத்ம தியானம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் நான் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த நான் தான் பார்த்தீங்கன்னா பிரம்மமா இருக்கு, இந்த நான் தான் உள்ளுக்குள்ளார சாட்சியா பார்க்கின்ற நான், இந்த நான் தான் சர்வ தேகங்கள்லையும் நானா இருக்கு அப்படின்னு இந்த ஒரு நானை பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து எல்லா தேகத்திலையும்
என்ன பண்ணணும்? பார்க்கணும். சர்வாத்ம பாவம் வரணும். இந்த பிரம்மம் தான், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற அந்த நான பிரம்மமா மாத்துறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண வேணாங்க, விசாரம் மட்டும்தான் பண்ணணும். இந்த நான் தான் பிரம்மமா இருக்குன்றதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரா எடுத்துட்டு போகணும். இப்ப நம்ம நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கான் அப்படின்னா, அதுவும் முக்தனா இருக்கான், சம்சாரி இல்லை அப்படின்னா, சம்சாரம் இல்லை அப்படின்னா, இந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடுமே அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப கேள்விக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானிகளுக்கு தான் சாஸ்திரம். விதி நிஷேதமா இருக்கக்கூடிய சாஸ்திரம் யாருக்கு அப்படின்னா அஜ்ஞானிகளுக்கு. நான் தேகம், நான் பாத்தீங்கன்னா கர்த்தா போக்தா அப்படின்னு, நான் சம்சாரி அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நீ கர்மத்தை இதை பண்ண அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போவ, இது புண்ணிய கர்மா, இது பாப்ப கர்மா, இந்த புண்ணியத்தை பண்ணு, இந்த பாப்பத்தை பண்ணாத, இந்த பாப்பத்தை பண்ண நரகத்துக்கு போவ அப்படின்னு பாத்தீங்கன்னா தேகத்தை தான் அப்படின்னு நம்புறவனுக்கும், இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பரலோகங்களுக்கு போகக்கூடியது அப்படின்னும் அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கக்கூடியதுன்னும் கர்த்தா போக்தானும் எவன் நம்புறானோ அவனுக்கு தான் சாஸ்திரம். எவன் பாத்தீங்க அப்படின்னா தனக்கு அந்நியமா இந்த தேகாதிகள் வேற, நான் வேற, எனக்கு அந்நியமானது இது வெறும் பாத்தீங்கன்னா இல்யூஷன் தெரியுது, இது நான் இல்லை, இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஒரு ஞானி புருஷன் பாத்தீங்கன்னா நல்ல முறையில தன்னை பிரிச்சு அறிஞ்சான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா எல்லாம் குப்பைக்கு சமானமானது. அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரமாணமே இல்லாமல் போய்விடும். தான்ல நிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் வேதமே கூட பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா சொப்பனத்துல கண்டது மாதிரி தான். அப்ப இந்த ஜாகிரதத்துலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கோயில்கள் எல்லாம் எங்க இருக்கு? ஜாகிரதத்துல தான் இருக்கு. இந்த வேதம் எல்லாம் எங்க இருக்கு? இந்த ஜாகிரத அவஸ்தையில தான் இருக்கு. டீப் ஸ்லீப்புக்கு போனீங்க அப்படின்னா அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அதானே நமக்கு. அப்ப நான் சுகமா தூங்குனேன் அப்படிங்கிற இடத்துல வேதம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஏக்கமேவ அத்விதீய தத்துவம் மட்டும்தான் அங்க இருக்கு. எனக்கு அந்நியமா வேற அங்க ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வேதமும் என்ன ஆகுது அப்படின்னா அனுபூதி நிலையில வேதமும் பாத்தீங்கன்னா பொய்யாகி விடுகிறது. ஞாத்தே துவைத்தம் ந வித்தியதே. மாண்டுக்கிய காரிக்கர் ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவார், அறியப்பட்ட நிலையில் துவைத்தம் என்பது பாத்தீங்கன்னா இருப்பதில்லை. சாஸ்திரம் சாஸ்தா சிஷ்யா, சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வேதமா இருக்கட்டும், ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சாஸ்தா ஆச்சாரியர் குருநாதரா இருக்கட்டும், இல்ல சிஷ்யன்ற பாவனையா இருக்கட்டும், சம்சாரமா இருக்கட்டும், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் சொப்பன மாதிரி போய்விடும். அப்ப யாருக்கு சாஸ்திரம்? அஞ்ஞானிக்கு சாஸ்திரம், ஞானிக்கு சாஸ்திரம் இல்லை. அப்ப ரெண்டு பெர்சனை வச்சுக்கிட்டு தான் நம்ம பாத்தீங்கன்னா யாருக்கு சாஸ்திரம் பிரயோஜனம், யாருக்கு சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். நேற்று லாஸ்டா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது பேஜ்ல நடுவுல லாஸ்ட்ல முடிச்சோம். தஸ்மாத் ந விதி பிரதிஷேத சாஸ்திரம் தாவது பலஹேத்துபியாம் ஆத்மனக அந்யத்வ தரிசினோ பவதி. நாம தூக்கி பின்னாடி போட்டுக்கணும், ந பவத்தின்னு ஆகிடும். ஒரு கன்க்ளூஷனுக்கு பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ்ல வந்தோம் நம்ம. ஆகையினால், தஸ்மாத் ஆகையினால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விதி பிரதிஷேத சாஸ்திரம், இதை செய் இதை செய்யாதே. விதி அப்படின்னா செய், பிரதிஷேதம்னா செய்யாதே. இதை செய் இதை செய்யாதே அப்படின்றதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா சாஸ்திரங்களும் டோன்ட் டு டூஸ் மட்டும்தான் சொல்லுது. இந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா பலஹேத்துபியாம், பலன் எது அப்படின்னா கர்மத்தோட பலன். நான் இந்த கர்மா பண்ணினா இந்த பலன் அடைவேன், இந்த கர்மா பண்ணா இந்த பலன் அடைவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புண்ணிய பாபம்ன்ற கர்மங்கள் கேத்து. அப்ப இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மனக அந்யத்வ தரிசினோ. இது எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா தேகம் மனசு புத்தி இதுலதான் இருக்க ஒழிய நான் அப்படின்றதுல இந்த கர்மமும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் பிரிச்சு அறியறான் அப்படின்னா, அப்படி தனக்கு அந்நியமா இந்த கர்மத்தையும் கர்ம பலன்களையும் எவன் பார்க்கிறானோ
அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதி பிரதிஷேத சாஸ்திரம் ந பவதி, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ணும். நான் பார்க்கிறவனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவன் தெளிவாயிடுவான். அப்போ வேதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை அடைந்தவனுக்கு எந்த ஒரு கட்டளையும் போட முடியாது. ஏன்னா வேதமே பொய்யா போயிடுது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் இந்த 2 பேரையும் ஸ்பிளிட் பண்றாரு, ஞானி அஜ்ஞானி. இங்க சொல்லும் போது சொல்றார், நகிய பின்னாடி போட்டுக்கணும். தேவதத்த துவம் இதம் குரு இதி கஸ்மின்ஸ்சித் கருமணி நியுக்தே. ஒரு தேவதத்தன் விஷ்ணுமித்திரன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. 2 சிஷ்யர்கள் இருக்காங்க. நான் சொல்றேன் தேவதத்தனை பார்த்து, ஏ தேவதத்தா நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு நான் ஒரு வேலையில வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கர்மத்தில் அவனை என்ன பண்ற ஏவர. அதான் இங்க சொல்ற தேவதத்த துவம் இதம் குரு இதி, ஏ தேவதத்தனே இந்த காரியத்தை நீ பண்ணுவாயாக அப்படின்னு கஸ்மின் சித்து கருமணி நியுக்தே, ஏதோ ஒரு கருமத்துல நான் என்ன பண்ண அவனை ஏவி காரியம் பண்ண சொல்றேன். சொல்லும் போது விஷ்ணுமித்திரக பக்கத்துல இருக்கிற விஷ்ணுமித்திரன் அகம் நியுக்த இதி தத்ரஸ்தோ, அந்த பக்கத்திலேயே இருந்தவன், தத்ரஸ்தோனா அந்த பக்கத்துல இருந்தவன் விஷ்ணுமித்திரன், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டினா அகம் நியுக்தக, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சொன்னார் அப்படின்னு நான் ஏவப்பட்டேன் அப்படின்னு நியோகம் சுன்வன்னு இந்த இனி இதை பண்ணுன்னு சொன்னதை வந்து அவன் கேட்டுட்டு சுன்வன் அபி நகி பிரதிபத்தியதே, அவன் கேட்டாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கர்மத்துல ஈடுபடுறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேர் இருந்தாலும் கூட நான் ஒருத்தனை பார்த்துதான் சொல்றேன், தேவதத்தா நீ இந்த கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்றேன். இந்த என்னுடைய வச்சனத்தை அந்த பக்கத்துல இருந்த அந்த விஷ்ணுமித்திரன் கேட்டாலும் கூட அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் சுவாமி சொல்றார் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எடுத்துக்கொள்வதில்லை. அதே நேரத்துல அகம் நியுக்த இதி தத்ரஸ்தோ நியோகம் சுருண்வன் அப்படி ந பிரதிபத்தியதே நியோக விஷய விவேக அக்ரகணாத்து. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லைன்னு வச்சுங்க. விவேகம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆனால் நியோக விஷய விவேக, யார சுவாமி ஏவுனார் அப்படின்னு தெரியாம அக்ரகணாத், யார சுவாமி இந்த காரியத்துல ஏவுனார்னு தெரியாம யார் எப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்ரகணாத்து உபபத்தியதே பிரதிபத்தி. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், ஈடுபடுவான் கர்மத்தில். தேவதத்தனை சொன்னதை விஷ்ணுமித்திரன் என்ன பண்ணுவான், என்னதான் சுவாமி சொல்லியிருக்காருன்னு போய் அந்த கர்மத்தை பண்ணுவான். யதா பலஹேத்வோஹோ அபி, இதே மாதிரி தான் ஒரு கர்மத்திலையும் ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலனை அனுபவிக்கிற போக்திருத்துவ விஷயத்திலையும் கர்த்திருத்துவ விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒருத்தன் வந்து நான் ஆத்மான்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்போ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் இந்த சாஸ்திரம் எல்லாமே வேதம் வந்து பாத்தீங்கன்னா யாரை நோக்கி சொல்லுது அப்படின்னா தேவதத்தனுக்கு சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்ஞானி ஜனங்களுக்கு தான் வேதம் சொல்லுது. என்ன வந்து பாத்தீங்கன்னா வேதம் எதையுமே சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா எனக்கும் இந்த கர்ம பலன்களுக்கும் கர்மத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தா அகர்த்தா போக்தா அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், தனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பான். அப்ப ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட எந்த கர்மமும் தனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லவில்லை அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல அஞ்ஞானிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, மெதுவா மெதுவா அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மங்களை மெதுவா மெதுவா பண்ணி 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 நிஷ்காமியமா பண்ணி 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 அதுக்கப்புறம் சித்த சுத்தி அடைஞ்சு அவங்க வரணும். அப்போ வேதத்துல இருக்கிற கர்மங்கள் எல்லாம் அஞ்ஞானிகளுக்கு உத்தாரணம் பண்றதுக்கு தான் சாதனம். ஆனா உத்தாரணம் ஆனவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தரிசனம் பண்றவனுக்கு இது எதுவுமே எனக்கு சொல்லப்பட்டதில்லை அப்படின்னு அவன் எடுத்துப்பான். அப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்ற அடுத்த பேஜ்ல வந்துருங்க. நனு பூர்வபக்ஷி உடனே கேள்வி கேட்கிறான், பிராகிருத சம்பந்த அபேக்ஷையா யுக்தா ஏவ பிரதிபத்திஹி சாஸ்திர விஷயா பலஹேத்துபியாம் அந்நிய ஆத்மத்வ தர்ஷனே அப்பி சதி இஷ்டபலஹேத்வோஹோ பிரவர்த்திதः அஸ்மி அனிஷ்டபலஹேத்வோஹோ ச நிவர்த்தித அஸ்மி இது ஒரு பெரிய லைன் எழுதுற. பூர்வபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நனுன்னு வந்துச்சு அப்பெல்லாம் தலை சூரியறதுன்னு எடுத்தது.
நனு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? சுவாமி எனக்கு இது கொஞ்சம் சந்தேகம் சுவாமி அப்படின்னு தலை சொல்லிடுறது. அப்போ பூர்வ பக்ஷியா இருக்கிற சிஷ்யன் கேட்கிறான், சாமி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு கர்மா பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, என்ன கர்மா பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சங்கல்பம் பண்ண மமோ பாத சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சம்பத்சரம் தீர்க்கமாயுகு அப்படின்னு பிறந்ததுல இருந்தே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா கருமத்துக்கும் சங்கல்பம் பண்ணி நான் இந்த கருமத்தை இதற்காக செய்கின்றேன் அப்படின்னு பிறந்ததுல இருந்து பண்ணியிருப்பான். ஒரு 50 வயசுல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா குருநாதர் சொல்லி கொடுக்குறார், சிரவணம் மனனம் பண்றான். அவனுக்கு இது நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். நேத்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 50 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், சுவாவமா ஆயிருக்கும். ஒரு காரியத்தை நீண்ட காலம் பண்ணும்போது அதுதான் இங்க பூர்வபக்ஷி கேட்கிறான், பிராகிருத சம்பந்த அபேட்சையா. பிராகிருத்தம் என்ன அர்த்தம்? நீண்ட காலம் பண்ணினதுனால நம்மளுக்கு இயல்பா சுவாவமா என்ன ஆயிடும், ஒரு பழக்க தோஷம் வந்துடும். அதோடு கூடியவனா யுக்தா ஏவ, அப்படி கூடியிருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபத்திகி, அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் எனக்கு சொல்லுது அப்படின்னு ஞானியா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் எனக்கும் தான் கருமத்தை சொல்லுது, பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடணும், சோம யாகம் பண்ணணும், இந்த யாகம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு அநேக கருமங்கள் எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்ணலாம், அடையலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம், அவனுக்கு நேச்சரா 50 வயசு வரைக்கும் பழகிருக்கானே. அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரார்த்த விஷயா பலஹேத்துபியாம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரயோஜனத்தை உடையதா இருக்கிற கர்ம பலன், அதுக்கப்புறம் அதுக்கு காரணமா இருக்கிற கர்மம், கர்த்திருவம் போக்திருத்துவத்தோட நான் இந்த கர்மத்தை செய்கிறேன், இதற்காக செய்கின்றேன் அப்படின்னு என்ன பண்றான், அந்நிய ஆத்ம தரிசினே அப்படி தன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளுக்கு அந்நியமா தன்னை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அறிஞ்சாலும் கூட, நான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு பிரிச்சு அறிஞ்சு ஆத்மாவை பார்க்கிறவனுக்கும் கூட அப்படி பார்க்கின்ற நிலையில் சதி இஷ்டபலஹேத்தோ பிரவர்த்தித அஸ்மி, நான் இந்த பலனுக்காக நான் பிரவர்த்திக்கின்றேன் இந்த கர்மத்தில். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்ட பலஹேத்தோஹோச்ச நிவர்த்தித அஸ்மிதி, நான் இந்த கெட்ட பலன் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த கர்மத்திலிருந்து நான் நீங்குகின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழக்க தோஷத்தினால சம்பவிக்கலாமே சுவாமி. ஒரு வைத்திகத்தோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் நீண்ட காலம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சம்பவிக்குமே சுவாமி. ரெகுலரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது தானே கண்டினியூ ஆகும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு பிறகு கூட ஒருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்மத்துல இஷ்ட காமத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டத்திலையும் பிரவருத்தி பண்ணலாம், நிவர்த்தி ஆகலாமே அப்படின்னு கேட்டா ஐயதா எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பூர்வபக்ஷி சொல்றான். பித்ரு புத்திராதீனாம் இதரேத்தர ஆத்ம அந்யத்வ தர்ஷனே சதி அபி, இந்த புத்திரன் பிள்ளை அப்பா பிள்ளை 2 பேர் வேற வேற, அதே மாதிரி ஞானி அஜ்ஞானி 2 பேர் வேற வேற மாதிரி, புள்ளையும் அப்பாவும் வேற வேற. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப நம்ம விவகாரத்துல சிந்திக்கிறது தான். நான் வந்து அப்பாவை போய் பாக்குறேன், அப்பா இல்லை, அப்பாவை இல்லை அப்படின்னோன்னு நான் என்ன சொல்றேன்னா, அப்பாட்ட இந்த பணத்தை கொடுத்துருப்பா அப்படின்ட்டு பிள்ளைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இந்த பணத்தை அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அவன்கிட்ட பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கேன். அது மாதிரி சில பேர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகிட்ட கொடுக்க வேண்டியதை நான் என்ன பண்றேன், அப்பா இருக்கார் பிள்ளை இல்லை, எங்க உங்க பிள்ளை வந்தா கொடுத்துருங்க, இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சில இடங்கள்ல என்ன பண்றேன், அப்பாட்ட கொடுத்து பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்பாவையும் பிள்ளையையும் நம்ம என்ன பண்றோம் ஒண்ணுன்னு நினைச்சுதானே இப்ப விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாட்ட கொடுத்தா என்ன, பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்ரு புத்திராதீனாம், பித்ரு அப்படின்னா அப்பா, புத்திரன் பிள்ளை, இந்த 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதரேத்திர ஆத்ம அந்யத்வ தர்ஷனே சதி. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆத்ம அந்நியத்துவ, சரி புள்ள வேற பையன் வேறன்னு தெரியும், தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி அந்யோன்ய நியோக பிரதிஷேதார்த்த பிரதிபத்தி. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியும் அப்பா வேற புள்ள வேறன்னு, ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்களை கொடுக்க வேண்டியதை வந்து பாத்தீங்கன்னா அப்பாட்ட கொடுத்தா என்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்களை விதிக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானி பண்ணினா என்ன ஞானி பண்ணினா என்ன 2 ஒண்ணு தானே. சாஸ்திரம் விதிக்குது, நீ இந்த கர்மத்தை பண்ணு,
இந்த கர்மத்தை பண்ணாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலா தான் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்டான். கேட்ட மாத்திரத்துல என்ன, இல்லப்பா நீ சொல்ற எக்ஸாம்பிள் தப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெதிரிக்த ஆத்ம தரிசன பிரதிபத்தேகே பிராக், வெதிரிக்த ஆத்ம தரிசன பிரதிபத்தி, நான் வேற, பார்க்கின்றவனாக இருக்கிற நான் வேற, இந்த தேகம் முதலிய க்ஷேத்திர தர்மங்கள் வேற அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதிரிக்த ஆத்ம தரிசன, இந்த தேகாதிகளுக்கு வேறா நான் இருக்கின்றேன் அப்படின்னு பிரதிபத்தினா அறிவதற்கு பிராக் ஏவ, முன்னாலே தான், நம்ம ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி, நான் வேற இது வேறன்ற ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி தான் பலஹேத்வோஹோ ஆத்ம அபிமானஸ்ய சித்தத்வாத். பல அபிமானம் என்னதும், நான் கர்த்தா நான் கர்த்தா, நான் இந்த தேகம் அப்படின்னு கர்த்திருத்துவ புத்தியும், நான் இந்த பலனை அனுபவிப்பேன் அப்படின்ற போக்திருத்துவ புத்தியும் அபிமானமும் எப்ப இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவை பிரிச்சறியறதுக்கு முன்னாடி தான் என்னாவது சித்திக்கின்றது, சித்தமா இருக்கு. அதே நேரத்துல பிரதிபன்ன நியோக பிரதிஷேதார்த்தோகி பலஹேத்துபியாம் ஆத்மனக அந்நியத்துவம் பிரதிபத்தியதேனா பூர்வம். ஆச்சாரிய சொல்றார், பிரதிபன்ன நியோக பிரதிஷேதார்த்தம், வேதம் சொல்லுது இதை செய் இதை செய்யாதே, இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு அநேக டோன்ட் டு டூஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் வேதம் மூலம் தான் நம்மளது. பிறந்ததுல இருந்தே இப்படி இரு, இப்படி பண்ணாதே, இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள என்ன பண்றாங்க, அப்பா அம்மால இருந்து இந்த சொசைட்டில இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குது. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, அந்த தர்மம் எங்க இருக்கு அப்படின்னா வேதத்தான் மூலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை மூலமா வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரதிபன்ன நியோக பிரதிஷேதார்த்தம், இந்த காரியத்தை பண்ணணும் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு பலஹேத்துபியாம் ஆத்மக அந்நியத்துவம் பிரதிபத்தியதே. அவன் இதெல்லாம் தெரிஞ்சு முதல்ல வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா பிரதிபத்தியதேன பூர்வம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் டோன்ட் டு டூஸ் எல்லாம் பண்ணி 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 வரும்போது அவனுக்கு மெதுவா சாஸ்திரம் கிடைச்சதுக்கு பிறகு வேதாந்தம் சொல்லுது நீ வேற அது வேற அப்படின்னு. அப்போ நான் இதற்கெல்லாம் வேறானவன் அப்படின்னு அறியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தரிசனம் அவனுக்கு இல்லை. அதாவது சொல்லுது அந்நியத்துவம் பிரதிபத்தியதேன பூர்வம். இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து இதுக்கு வேறானவன் நான் அப்படின்னு அவன் அறிவதில்லை. அப்ப முதல்ல நமக்கு அறியறது என்னன்னு கேட்டா டோன்ட் டு டூஸ தான் நம்ம அறியற மொழிய. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டு டூஸ அறியற காலத்துல வந்து நான் ஆத்மாவுக்கு வேறா இந்த தேகத்துக்கு வேறாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அறியல. அப்ப இப்ப நிறைய பேர் புதுசா பாடம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப புதுசா பாடம் கேட்கறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாஸ்திரம் இருக்கு அப்படின்னா, நான் கர்த்தா நான் போக்தா, நான் இந்த கர்மத்தை பண்ணினேன், இந்த பலனை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சம்சாரியா நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை நல்ல புண்ணிய கர்மத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், இந்த கர்மத்தை பண்ணினா பாப்பம் வந்துடும் நான் நரக்கத்துக்கு போயிடுவேன், அதனால இந்த கர்மத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம தேகத்தோட இணைஞ்சு தான் பண்றோம். அப்போ வந்து வேதாந்தம் கேட்டதுக்கு பிறகுதான் நமக்கு வருது என்ன வருது அப்படின்னா, ஓ நான் பார்க்கிறவன் அப்படின்னு விபாகம் வருது. அப்ப முன்னாடியே நம்ம ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இந்த தேகம் வேறன்ற ஒரு ஞானம் இல்லை. அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அஜ்ஞானிகளா இருந்துகிட்டு தான் கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தியோட இருந்துகிட்டு தான் கர்மத்தை செய்கிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் சம்பவிக்காது. அதனால தஸ்மாத் விதி பிரதிஷேத சாஸ்திரம். ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, எங்கெல்லாம் டோன்ட் டூஸ் இருக்கோ அந்த எல்லாமே அந்த சாஸ்திரம் எல்லாமே அவித்வத் விஷயம் இது சித்தம். ரொம்ப தெளிவா சொல்றார், அஜ்ஞானிகளுக்கான விஷயம்தான் இந்த எல்லா சாஸ்திரங்களும். நான் நேத்தே ஒன்று சொல்லிட்டேன், எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனம் ஸ்டார்ட் ஆச்சோ, இப்ப நான் வந்து என் பேரே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்க பிராமணன் பேர். எனக்கு வந்து பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா பஞ்சாங்க பிராமணன். என்னை சுத்தி இருக்கிற சாதுக்கள்லாம் என்னை வந்து ரிஷிகேஷ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திட்டுவாங்க, ரொம்ப இதா பண்ணுவாங்க. நான் வந்து அனுஷ்டானத்துல ரொம்ப சிரத்தையோட காரியம் பண்ணிட்டு இருந்த சமயம்.
அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்து 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 விடாம பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா எல்லாத்தையும் நிஷ்காமியம் இருக்கும். அப்போ அந்த காலம்ன்றது ஒண்ணு. மெதுவா மெதுவா பிரஸ்தானத்திரையும் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெதுவா 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 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி வர ஆரம்பிச்சது. முக்கியமா சாஸ்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம வந்து இந்த நிமித்தங்கள் அப்படின்னு ஒண்ணு நிறைய வச்சிருக்கோம். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி நிமித்தம் வந்துச்சு. அதே மாதிரி இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனா வந்துகிட்டு இருக்கும். இப்ப என்னன்னா, எங்க ஆச்சாரியர்கிட்ட போனதுக்கு பிறகு எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, என்னோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபூதி கூட இருக்க மாட்டார். என்னைக்காவது வந்து விபூதி வைப்பார். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா விபூதியோ ஏதோ எதுவுமே இருக்காது, எந்த அடையாளமும் இருக்காது. அலிங்கஹா அப்படின்னு பேர். வேதத்துல பிரம்மசூத்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 நம்மள்ட்ட இருக்க லிங்கம்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருக்குல்ல, நான் தர்மியாக்கும் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குல்ல, ஒரு அடையாளம் இருக்குல்ல, இது மாதிரி அடையாளங்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க இடத்துல மெதுவா 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 மனநம் தீவிரமாக ஆகாத விட்டு போயிடும். இப்ப என்னோட ஆச்சாரியர்கிட்ட போனதுக்கு பிறகு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து டிஃபரன்ஸே இல்லை. தீபாவளி இல்ல, பொங்கல் இல்ல, விநாயகர் சதுர்த்தி இல்ல, இது மாதிரி எந்த நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் வச்சிருக்கோம், இது எதுவுமே இல்லை. நான் பார்த்தேன், ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, ஒரு நாஸ்திகவாதி மாதிரி இருக்காருன்னு. ஒரே ஒரு காரியம் தான் இருக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். என்ன அப்படின்னா வெறும் சுவாத்தியாயம் மட்டும்தான், ஆத்ம விசாரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, நிமித்தங்களை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லுது. நீங்க நிமித்தங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏன் லீவ் விட்டோம் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் நிமித்தம் இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு காலையில போய் பிள்ளையார வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு, அங்க கியூல போய் நிக்கணும், மண் பிள்ளையார வந்து பண்ணுவான். இப்பெல்லாம் வந்து ஆளு கம்மி ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயும் கியூ. பாத்தீங்கன்னா திருவிழா கூட்டமா இருக்கு, எல்லாம் வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. 5 மணிக்கு போய் நின்று, சாமி 7 மணி ஆச்சு அவங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்ப கியூ நிக்குது எல்லா இடத்துலயும். அப்ப கிளாஸ்க்கு வர முடியுமா? முடியாதா? கிளாஸ்க்கு வர முடியாது. அப்ப நீங்க ஒவ்வொரு நிமித்தங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆத்ம விசாரம் மெதுவா மெதுவா என்ன ஆயிடும், விட்டு போயிடும். அதனால சாஸ்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்தி விவேகம் வராம என்ன பண்ணணும், நித்தியம் நைமித்திகம், நித்தியத்தை பண்ணிக்கிட்டு அவசியமான நைமித்திக கர்மாவை வந்து ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்பாவுக்கு திதி காரியம், சிரார்த்தம், இது மாதிரியான காரியங்களை மட்டும் பண்ணு. வேற எந்த கர்மத்தையும் என்ன பண்ணாத. அதெல்லாம் பப்ளிக்கு இருக்கட்டும். நீ என்ன பண்ண அப்படின்னா சதா பகவானோட பரம்பாவம் இருக்குல்ல, பகவானோட நிர்குண நிராகாரத்தை அறியறதுலயே கவனம் கொடு. நிமித்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துரு. ஏன் அப்படின்னா நிமித்தங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பஞ்சாங்க பிராமணனா தான் இருக்க முடியும். காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா காலையில பஞ்சாங்கம் பார்க்கணும். பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எப்போ சூரிய உதயம் ஆகுது அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். சூரிய உதயம் ஆரம்பிச்சதுல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், என்ன நாள், என்ன நட்சத்திரம், ஏன்னா சங்கல்பம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நாலு நட்சத்திரம் எல்லாம் சொல்லி ஆகணும். ஒவ்வொன்னா பார்த்து 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 ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், என்கேஜ்மெண்ட்லயே இருக்கும், கர்மத்திலேயே இருப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு நமக்கு சமயம் கிடைக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிமித்தங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல தியாகம் பண்ணணும். அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா விதி பிரதிஷேத சாஸ்திரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது, டோன்ட் டு டூஸ். எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை பத்தின விசாரம் இல்லாத அஜ்ஞானிக்கு மட்டும்தான் அதெல்லாம். இது சித்தமாகுது. எப்போ உங்களுக்குள்ளார ஒரு ஃபயர், லைட்டா ஒரு ஃபயர் வந்துச்சோ அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வரணும் சாய்ஸ்ல இப்ப வைக்கிறேன், எதை வந்து வெளியில இருக்கிற டோன்ட் டு டூஸ் சாஸ்திரம் சொல்றத பண்ணணுமா, இல்ல கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஆத்மாவை பத்தின சிரவணம் மனனம் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டா உங்களுக்கு தோணுது இதெல்லாம் பொய்தான் அப்படின்னு எப்போ தோணுதோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த டோன்ட் டு டூஸ் சாஸ்திரம் என்ன ஆயிடும், பிரமாணம் இல்லாமல் போய்விடும். அப்ப வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வபாகம் உத்தரபாகம். இந்த பூர்வபாகம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞான நிலையில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தமாகுது, பிரமாணமாகுது. நீங்க உத்தரபாகம்னு சொல்லக்கூடிய வேதத்தோட ஆத்ம விசாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் அடிபட்டு போயிடும். அவ்வளவு தூரம் வேணாம். நீங்க உபாசனைக்கு வந்தீங்கன்னாவே என்ன ஆயிடும் தெரியுங்களா, உங்களுக்கு பக்தர்கள்ட்ட பாருங்க, ஏதாவது இதா இருக்கா. கண்ணப்ப நாயனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தலையில வந்து பாத்தீங்கன்னா ஊமத்தை பூ எல்லாத்தையும் சொருகிப்பாராம்.
வாயில வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து பாத்தீங்கன்னா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு சிவலிங்கத்து மேல வந்து பாத்தீங்கன்னா உப்பு அபிஷேகம். தலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி தலையை ஆட்டினாருன்னா மேல இருக்க பூவெல்லாம் கீழே விழுவும் சாமிக்கு மேல. பன்றிக்கறியை வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்து சுவாமிக்கு நைவேத்தியம். இங்க எங்கயாவது ரூல்ஸ் வருதா யோசிச்சு பாருங்க. அப்ப பக்தி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், நான் அதனாலதான் எல்லாத்துக்கும் சொல்றது, நீங்க ஃபுல் டைம் பக்தனா மாறிடுங்க. இந்த நிமித்தத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கிழமைய வச்சுக்கிட்டு வந்து பக்தனா இருக்கிறவன் பக்தனா இருக்க முடியாது, கருமியா தான் இருக்க முடியும். பக்தனா மாறிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பக்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 என்ன கிழமை என்ன, 4 என்ன செய்யும் கோல் என்ன செய்யும், நாதன் உள்ளிருக்கையிலே நாதனை வந்து சதா காலமும் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4 கோல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போறது இல்லை எனக்கு. அப்ப பக்திக்கு வரும்போதே உங்களோடது என்ன ஆயிடும், இந்த டோன்ட் டூஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிடும். ஞானத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டோட்டலா பொய்யாவே போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த விதி பிரதிஷேத சாஸ்திரம் ஒர்க் அவுட் ஆகுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். நனு சொர்க்க காமோ யஜேத கலஞ்சம் ந பக்ஷயேத் இத்தியாதவ். 2 விதி வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்க காமோ யஜேத, இதுக்கு வந்து விதின்னு பேர். நீ வந்து பரலோகத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜேத ஒரு விதி வாக்கியம். யஜேத அப்படின்னா யாகம் செய்வாயாக. யாகம் செய்வாயாகனா எதை வச்சுக்கிட்டு கிம்கேன கதம் அப்படின்னு ஆகாங்ஷா வரும், கேள்வி வரும். எதை யாகம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா சோமீன யஜேத. எதுக்காக பண்ணணும் சோம யாகத்தை? சொர்க்க காமோ, யாரு கர்த்தா? சொர்க்கத்தில் இச்சை உள்ளவன் சோமேன யஜேத, சோமயாகத்தை செய்யட்டும். அக்னிஹோத்திரம் ஜுகியாத் சொர்க்க காமஹா, அக்னிஹோத்திரத்தை செய்யட்டும் சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியோக விதி இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷேத விதி என்னது? கலஞ்சம் ந பக்ஷயேத். கலஞ்சம் அப்படின்றதுக்கு அர்த்தம், முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அம்பு விஷத்தினால. இப்ப ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்புல வந்து பாத்தீங்கன்னா தடவிடுவாங்க. தடவிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க அப்படின்னா அது ஓடுனா கூட அந்த மானோ இல்ல புலியோ சிங்கமோ எதை அடிச்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிச்சு போனாலும் கூட அந்த விஷம் வந்து பாத்தீங்கன்னா அதை சாகடிச்சு விழுந்துடும். அப்போ விஷத்தினால் அடிக்கப்பட்ட அந்த அனிமல்ஸை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாது. கலஞ்சம்ன்றதுக்கு அர்த்தம் விஷத்தினால் ஹண்டிங் பண்ணப்பட்ட அந்த அனிமல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலஞ்சம்ன்ற ஒரு பேர் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்சிகளை சாப்பிடாதுங்க. குருவிக்காரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்சிகள்லாம் பறக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுவான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது பட்சிகளை சாப்பிடாத, அது ஈஸ்வர பாவத்துல பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்கன்னா கலஞ்சம்ன்றதுக்கு அர்த்தம் நாங்க என்ன எடுப்போம் அப்படின்னா அந்த சிவப்பு தோல் இருக்கிற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது பூண்டு, சிவப்பு கலர்ல இருக்கிற பூண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடாதே, அதுக்கு பேர் கலஞ்சம் அப்படின்னு பேர். அப்போ இந்த 3த்துக்கும் பேரு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சாப்பிடாதேன்னு நிஷேத விதியை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பிரதிஷேத விதின்னு பேர் இருக்கு. இந்த 2த்துலயும் இத்தியாதவ் இது மாதிரி அநேகம் இருக்கு. பொய் சொல்லாத, பிறர் மனைவியை நோக்காத, பார்க்காத, இன்னொருத்தரோட பொருளை அபகாரம் பண்ணாத, தீ வைக்காத, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. தண்ணி ஏதாவது இருக்குன்னு அதுல விஷம் கலக்காத, இது மாதிரி அநேக பிரதிஷேத விதிகள் இருக்கு. அதே மாதிரி இதை செய்ய அப்படின்னு சாஸ்திரத்துல நியோக விதிகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஈடுபடுத்தக்கூடிய விதிகள். அப்ப இதுல எல்லாத்திலையும் ஆத்ம வெதிரிக்த தரிசினாம் அப்பிரவருத்தவ். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஸ்திரத்தை வந்து நெகேட் பண்றீங்க. பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னு ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ற, ஆத்ம வெதிரேக்க தரிசினாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, கர்மத்துக்கு அந்நியமா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு யாரெல்லாம் அறிகிறாங்களோ அவங்க யாரும் இந்த கர்மத்துல பிரவருத்தி ஆக போறதில்லை. ஆத்ம ஞானிகள், ஆத்மா வேற இந்த தேகாதிகள் வேற அப்படின்னு யாரெல்லாம் அறியறாங்களோ, ஆத்ம வெதிரிக்த தரிசனம், இந்த தேகாதிகளுக்கு வேறாக நான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்றவன் கர்மத்துல பிரவர்த்திக்க மாட்டான், டோன்ட் டூஸ்ல. அதே நேரத்துல கேவல தேகாத்ம திருஷ்டினாம்ச, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பிரவர்த்திக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், நான் என்னதான் சொன்னாலும் இப்ப நீங்க 90 பேர் வந்து பாடம் கேட்கறீங்க அப்படின்னா
எல்லாரும் வந்து கர்மத்தை விட்டுருவா போறீங்க நீங்க? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விபாகம் நமக்கு நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன்னு தெரியுதோ, அந்த பார்ப்பவனுக்கு அந்நியமா இதெல்லாம் பார்க்கப்படுகின்றது. இது எல்லாம் சொப்பன மாதிரி. இந்த மொத்த ஜெகத்தும் மாயாஜாலம். சொப்பனத்துல எப்படி ஒரு காட்சியை பார்த்தோனோ அதே மாதிரிதான் இந்த உலகம். பார்க்கின்ற நான் மட்டும் சத்தியம். பார்க்கின்ற இவைகள் எல்லாம் பொய்யானவை. கயிற்றுல தெரிகிற பாம்பு மாதிரி, காணல் ஜலம் மாதிரி, தோன்றி மறையக்கூடிய பபிள்ஸ் மாதிரி, நீர்க்குமிழ் மாதிரி அப்படின்னு எவன் அறிகின்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொல்ற கர்மங்கள் எல்லாத்திலையும் பிரவருத்தி உண்டாகாது. சும்மா இருக்கிற சாதுக்கு சன்னியாசிக்கு என்னது ரெட்டப்பட்ட சாதம். சும்மா இருக்கிற சாதுக்கு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எழுதி வச்சிருக்காங்க, செப்பேட் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. கோயில் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிற சாதுக்கு ரெட்டப்பட்ட சாதம். பட்ட சாதம்னா ஒரு பட்டை. நான் வந்து பாத்தீங்கன்னா களக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி பக்கத்துல. நின்ற பெருமாள் அதுதான் இருக்கு. அமர்ந்த பெருமாள், நின்ற பெருமாள் அப்படின்னு திருக்குறுங்குடின்னு ஒரு கஷேத்திரம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, நம்பி கோயில் அப்படின்னு. என்னைக்கா போனா நான் சொல்றதெல்லாம் போய் பாருங்க, அற்புதமா இருக்கும். நம்பி கோயில்ல போய் பார்த்தா நான் என்னடா பண்றது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கேன். பட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சுவாமி கணக்குல எழுதி வச்சிருக்கு சுவாமி, யாரு சும்மா இருக்கானோ அவனுக்கு ரெட்டப்பட்ட சாதம் சுவாமி. ஆனந்தமா இருக்கும். ஒரு பட்ட தயிர் சாதம், ஒரு பட்ட சாம்பார் சாதம், ஒரு பட்ட புளியோதரை, ஒரு பட்ட தயிர் சாதம், ரெண்டு சாதம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ரொம்ப எதேஷ்டம். யாரும் இருக்க மாட்டாங்க. பாதி குரங்கு கொடுத்துப்பேன், பாதி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா சாப்பிட்டு பேசாம இருப்பேன். சும்மா இருக்கிற சாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்ட சாதம். ஏன் சும்மா இருக்கார் அப்படின்னு கேட்டினா, அவர் ஏன் சும்மா இருக்காருன்னா இந்த விதி பிரதிஷேதங்கள் எல்லாம் பொய், இந்த லோக்கமே பொய் அப்படின்னு இருக்கிறவர். சரீர தாரணைக்கு என்ன உண்டோ அதுவும் பிராரப்த வசத்தினால என்ன கிடைக்குதோ அதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கார். அவர் இந்த லோக்கத்துல மற்றவங்க எல்லாம் பண்ற காரியத்தை அவர் பண்ண மாட்டார் ஒரு ஆள். அதுக்கு அடுத்து நாஸ்திகவாதத்துல இருக்கிறவனும் என்ன பண்ண மாட்டான், இந்த இண்டிவிஜுவத்தை பத்தி எந்த ஒரு அறிவும் இல்லாம ஏதோ ஒரு பாப்பத்தினால என்ன பண்றான், அவனுக்கு வந்து சம்ஸ்காரமே உண்டாகல. அப்படிப்பட்ட கேவல தேகாத்யாத்ம தரிசினாம்ச, யார் வெறும் இந்த தேகத்தையே ஆத்மானு நம்புறவன், புண்ணாக்கு தேவதையாவது புண்ணாக்காவது சாஸ்திரமாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்ட்டு ஈஸ்வரனையும் மறுத்து ஆத்மாவையும் மறுத்து இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மத்தோட மர்மங்கள் தெரியாம என்ன பண்றான், இதெல்லாம் எவனோ ஒருத்தன் பிராமணன் வந்து பத்தியில் தன்னோட பொழப்புக்காக பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு இதை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இப்ப தமிழ்நாட்டுல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட நாஸ்திகவாதிகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்ல, கர்மத்துல பிரவர்த்திக்கிறது இல்லை. அத்தக கர்த்துக்கு அபாவாத் ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருக்கிற கர்மங்களை பண்றதுக்கு யாரும் ஆள் இல்லாம போயிடும். அப்ப கன்சியூமர் இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் எதுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஆள் இல்லாததுனால சாஸ்திர ஆனர்த்தக்கியம் இதிச்சே. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேத சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடுமே சுவாமி அப்படின்னு இவன் அக்கறையோட கேட்கறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற 25வது பேஜ், அப்படி இல்லப்பா, யதா பிரசித்திதா ஏவ பிரவருத்தி நிவர்த்தி உபபத்தேகே. ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்வது சரியில்லையப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரவருத்தி நிவர்த்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கு. யாராவது கர்மம் பண்ணாம இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் இப்ப அது ஒண்ணு 2000க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2000க்கு முன்னாடிலாம் வைதிக கர்மங்கள் பண்றதுக்குலாம் நம்மள்டலாம் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவருத்தி சாஸ்திரம் நிவர்த்தி சாஸ்திரம்ன்றது இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இப்ப வேதாந்தம் கேட்டவங்க யாராவது பிள்ளையார் சதுர்த்தியை விட்டீங்களா, ஜெயமா விட்டீங்களா, இல்ல வாங்கினீங்களா, தனமாமி வாங்கினீங்களா இல்லையா, பிள்ளையார் வாங்கியிருப்பீங்களா, எல்லாம் பண்ணிருப்பீங்க, எல்லா பூஜையும் எல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கா. அப்ப வந்து வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சாலும் கூட இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்துல எல்லாரும் பிரசித்தமா இந்த உலக மக்கள் பிரவர்த்தி பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணுனா புண்ணியம், இதை பண்ணுனா பாப்பம் அப்படின்னு புண்ணிய கர்மத்துல பிரவர்த்தி பண்றாங்க. பாப்ப கர்மத்திலிருந்து நிவர்த்தி ஆகிறத இந்த உலகத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும்.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வர கஷேத்திரஜ ஏகத்துவ தரிசி பிரம்மவித்து தாவத்து ந பிரவர்த்ததே. அப்ப ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனும் சர்வ வியாபியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் க்ஷேத்திரஜன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா, இந்த தேகத்துல இருக்கிற நான் அப்படின்ற ஆத்மாவும் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைந்தவன் ஆத்மதர்ஷி, ஏகத்துவ தரிசின்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு ஈஸ்வரன் தான் நானா இருக்கேன் அப்படின்ற ஞானத்தை அடைந்தவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவித்துன்னு பேர், அவனுக்கு பேரு. அந்த பிரம்மத்தை அறிந்த பிரம்மவித்து தாவத்து ந பிரவர்த்ததை, இந்த எந்த கர்மத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான். அதே நேரத்துல ததா அது போலவே நைராத்மியவாதி அப்பி ந அஸ்தி பரலோக இதி. நைராத்மியவாதின்னு அர்த்தம், ஆத்மான்னு ஒண்ணு இல்ல, செத்து போனா வந்து பாத்தீங்க அவ்வளவுதான். பஸ்மி பூதஸ்ய தேகஸ்ய குதோ ஆகமனம் சியாத். சாருவாக்கன் சொல்றா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நெய்ய வாங்கி கடனை வாங்கியாவது அடிச்சு பிடிச்சாவது என்ன பண்ணு, இந்த தேகத்தை நல்லா சௌக்கியமா வச்சுக்கோ. செத்து போனதுக்கு பிறகு எரிச்சிட போறாங்க, சாம்பல் ஆயிர போகுது, திரும்ப வந்து புண்ணியமாவது மண்ணாங்கட்டியாவது இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு செத்துப்போ, அவ்வளவுதான். ஒரு ஜென்மம் தான் இருக்கிறது, அடுத்த ஜென்மம்லாம் ஒண்ணு இல்லை, புண்ணியம் இல்லை பாப்பம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இருக்கிற வரைக்கும் இந்த லைஃப் என்ன பண்ணு, ஒரே ஒரு லைஃப் தான், அதை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சாருவாக்கர்கள் இருக்காங்க. இப்ப இருக்க மெட்டீரியலிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க, இருக்கிறது ஒரே லைஃப்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நைராத்மியவாதி, நிராத்மவாதின்னு பேர். ஆத்மாவை ஒத்துக்காதவனுக்கும் கூட நேஸ்தி பரலோக இதி, பரலோகம்னு ஒண்ணு இல்ல, புண்ணியம்லாம் பண்ண வேணாம், பாப்பமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அடிச்சு உதச்சி என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோ, சௌக்கியமா போகம் பண்ணு அப்படின்னு நினைக்கிறவனும் கூட ந பிரவர்த்தத்தை, இந்த சாஸ்திரத்துல பிரவர்த்திக்க மாட்டார்கள். நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப ரெண்டு பேர் பிரவர்த்திக்க மாட்டான். நாஸ்திகவாதியா இருக்கிறவன் பிரவர்த்திக்க மாட்டான், ஈடுபட மாட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரண ஞானியா இருக்கிறவனும் அகம் பிரம்மாஸ்மின்னு அறிஞ்சவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுபட மாட்டான். அப்ப யாரெல்லாம் ஈடுபடுவா? நிறைய மடாதிபதிகள்ல இருந்து நிறைய பேர் இந்த உலகத்துல கர்மத்துல ஈடுபட்டு இருக்காங்கல்ல. ரமணரை பாத்தீங்க அப்படின்னா எந்த நிமித்தமும் இல்லை, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு எந்த நிமித்தமும் இல்லை. யாரெல்லாம் அனுபூதிமான்களா இருந்தாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் வியாக்கி ஆனந்தமா ஸ்வரூபத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல வந்து போனா இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, அதை பத்தி எந்த திங்கிங் இல்லை. அவங்களோட தன்னோட மகிமையிலேயே அவங்க நிலை பெற்றிருந்தாங்க. சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே சுகஸ்வரூபத்திலேயே லயிச்சு போயிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் சாஸ்திரம். யாருக்கு சாஸ்திரம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து 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 புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் அடையாளம் பார்க்கறதுக்கு இதெல்லாம் அடையாளம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, யதா பிரசித்தி தகத்து. அப்ப ரெண்டு பேர் சாஸ்திரத்துல பிரவர்த்திக்க மாட்டான். அப்ப யாரு பிரவர்த்திப்பானா? ஆனால் பிரசித்தி தக, ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது யாரு? விதி பிரதிஷேத சாஸ்திர ஸ்ரவண. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை செய் இதை செய்யாதன்ற சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டுட்டு சிரவண அந்யதா அனுபபத்தியா, அனுமித சிரவண அந்யதா அனுபபத்தியா, அத சிரவணம் செய்யப்படுவதா இருந்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா பாடத்தெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுபபத்தியா அனுமித ஆத்ம அஸ்தித்வ ஆத்ம விசேஷ அனவிஜ்ஞா கர்மபல சஞ்ஞாத திருஷ்ணா ஸ்ரத்ததானதயாச்ச பிரவர்த்ததே. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிரவணம் பண்றானோ, டோன்ட் டூஸ். அதுக்கப்புறம் சிரவண அந்யதா அனுபபத்தியா, நான் வேற இந்த ஆத்மா வேற அப்படின்ற ஞானத்தை அனுபபத்தியனா அடையாதவன். நான் திரஷ்டா, இந்த தேகம் எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஞானத்தை அடையாதவன். அப்ப எதை கேட்டவன்? பூர்வ பாகத்தை, வேதத்தோட பூர்வ பாகத்தை, கர்மகாண்டத்தை கேட்டிருக்கான். நிறைய சுத்தி இருக்கிற பிரீஸ்டிங்கெல்லாம் கோயிலுக்கு போனாவே இதை நிறைய ஜோசியர்களும் இந்த பிரீஸ்டுகளும் என்ன பண்றாங்க, நமக்குள்ளார இதை பண்ணணும், இது கிடைக்கும், இதை பண்ணணும், இது பரிகாரம் அப்படின்னு ஒரே பரிகார பூஜைகளும் இஷ்ட காமியார்த்த பூஜைகளும் தான் இந்த உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்போ இதை கேட்டு 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 ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளார டோன்ட் டூஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு.
கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியல, அந்நியதா அந்நியதா அனுபபத்தியா, அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஞானம் இல்லை, நான் வேற இந்த தேகம் வேறன்ற ஞானம் அவனுக்கு வரல. அனுமிதாக அனுமித ஆத்ம அஸ்தித்வ, ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றான். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும், இந்த லோகத்தை விட்ட பிறகு இறந்த பிறகு பரலோகம் போகும். அப்ப நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா? ஆமா. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாப்பம் பாப்பம் பண்ணக்கூடாது, பாப்பம் பண்ணுனா என்ன ஆகும், நம்ம நரக்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றான். அவனுக்கு இன்னும் தெரியாது, குருநாதர் மூலமா ஆத்மாவை பத்தின ஞானம் அவனுக்கு உண்டாகல. ஆத்ம விசேஷ அனபிக்ஞா, ஆத்மாவை பத்தி ஆத்மா இருக்குன்னு தெரியும் ஒழிய இந்த உலகத்துல எங்க போனீங்கன்னாலும் ஆத்மா இருக்கா, இருக்கு. சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த நம்பிக்கை இருக்கு. இந்தியாவில பிறந்தாவே இந்த ஞானம் வந்துருது. ஆனா ஆத்மானா என்ன அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா விசேஷ அனபிக்ஞா, விசேஷமான அறிவு வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றான், இறந்த பிறகு எங்க அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டார் எழுதுறான்ல, சொர்க்க ரதம்னு எழுதி வைக்கிறான். டெட் பாடியை கொண்டு போறதுக்கான திருவண்ணாமலையில வந்து எல்லா டெட் பாடி போறதுக்கும் அந்த ரதத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதி வைக்கிறான் சொர்க்க ரதம். உங்க அப்பா எங்க போனார் அப்படின்னு கேட்டா, எங்க தாத்தா சொர்க்கத்துக்கு போனார், என்னோட அப்பா சொர்க்கத்துக்கு போனார், அப்ப நானும் சொர்க்கத்துக்கு போவேன். அப்ப என்ன அர்த்தம், இந்த தேகம் வேற இந்த ஆத்மா வேறன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது புண்ணியத்தை பண்ணதுனால அவர் புண்ணியாத்மாங்க, நல்லா பெரிய பரலோகத்தை அடைவார் அப்படிலாம் சொல்றோம். எங்க தாத்தா வந்து நல்ல புண்ணியம் பண்ண, கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பார். நானும் நிறைய புண்ணியம் பண்ண போறேன், புண்ணியம் பண்ணி சொர்க்கத்துக்கு போறேன். அப்ப என்ன அர்த்தம், தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அனுமானத்தினால அவனுக்கு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா விசேஷமா இப்ப நம்ம உட்கார்ந்து வேதாந்தத்தை படிக்கிற மாதிரி இந்த ஆத்ம ஞானம் ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் தான் கர்மப்பல சஞ்ஞாத திருஷ்ணா. அவனுக்கு உள்ளார என்ன உண்டாகுதுன்னா கர்மப்பலனை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுல இச்சை உள்ளவனா. கர்மப்பலன்ல இச்சை உள்ளவன் என்னது, நான் பாக்குறேன் திருவண்ணாமலை வந்து நல்ல புண்ணிய பூமி. பாத்தீங்க அப்படின்னா நான் காலையில இருந்து பார்ப்பேன், பிராமணர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன புண்ணிய கர்மா, தர்மம் வந்து நேச்சுரலாவே பிராமணர்கள்ட்ட இருக்கா. கரெக்டா அவங்களோட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாள் ஃபுல்லா புண்ணியத்துல திதி பார்த்து, நான் சொல்லல பஞ்சாங்க பிராமணன், அது மாதிரிதான் நாள் ஃபுல்லா கேலண்டர்ல என்னெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க, புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. அப்ப என்ன என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா கர்மப்பல சஞ்ஞாத திருஷ்ணா. கர்மப்பலனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலெக்ட் பண்ணணும். அதுல ஆசை உள்ளவர்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, ஸ்ரத்ததானதையா, ரொம்ப ஸ்ரத்தையோட சாஸ்திரத்திலையும் பெரியவங்க சொன்னதுலையும் வேதத்தோட சொல்லப்பட்ட அந்த கர்மகாண்டத்திலையும் நல்ல ஸ்ரத்தை உடையவர்களாச்ச பிரவர்த்ததே இது. அப்ப அவங்கதான் பிரவர்த்திக்கிறார்கள். சர்வேஷாம் நக பிரத்யக்ஷம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நக பிரத்யக்ஷம், நம்ம பிரத்யக்ஷமா டே டு லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எல்லாத்திட்டையும் பார்க்கின்றோம். அப்ப நம்ம பார்க்கிறோம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமணர் மாதிரி பெரியவங்க வந்து இப்ப இல்ல. பூர்ண ஞானத்தை உடையவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, எந்த கர்மத்துல ஈடுபடாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு, தேகம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் போயிட்டு இருக்கும். முக்த புருஷர்கள் நம்ம கண்ணில் யாரும் இல்லை, பார்த்துருக்கோம், கடந்து போனவங்களை பார்த்துருக்கோம் ரமணர் மாதிரி அங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அஜ்ஞானி, என்னது சார்வாக்கன் மாதிரி வந்து மெட்டீரியலிஸ்டா இருக்கிற பீப்புள், தேகாத்மவாதிகள்னு பேரு, நாஸ்திகவாதிகள். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட டோன்ட் டூஸ் எல்லாம் பண்றதே இல்லை. இப்ப 2 பேர் பிரவர்த்திக்கிறது இல்லை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கர்மத்துல பிரவர்த்திக்கிறான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தை பக்தி உள்ளவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க மூலமா அப்பா அம்மா யாராவது சொல்லிருக்கணும். வேதம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, வேதம் படிச்சிருக்கலாம், இல்ல வேதம் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கைடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டு பரம்பரையா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அப்பா அம்மா நமக்கு பழகி வச்சிருப்பாங்க, பிறந்ததுல இருந்தே என்ன பண்ணிருப்பாங்க, வருஷம் ஃபுல்லா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்திருக்கும்.
அப்ப இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எல்லா ரிச்சுவல்ஸையும் கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்திருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டு டூஸை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க மூலமா கேட்டு முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றோம். புண்ணியத்தை பண்ணுனா இந்த ஜென்மம் போன பிறகு அடுத்த ஜென்மத்துக்கு இந்த ஆத்மா என்னாகும், வேற வேற சரீரங்களை, புண்ணிய சரீரங்களை எடுக்கும். அனுமானம் பண்றோம், ஆத்மானு ஒண்ணு இருக்கு, அது வேற வேற தேகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிட்டே போகும், மேல போகும் கீழே போகும், மேல போகும் கீழே போகும், அதனால புண்ணியத்தை பண்ணி மேல போகணும் அப்படின்னு அனுமானம் பண்றோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆத்மானு ஒண்ணு இருக்குன்னு அனுமானம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷலா ஆத்மாவை பத்தின கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை. அப்படிப்பட்டவங்களா இருந்துகிட்டு புண்ணியத்தை அதிகமா சேர்க்கணும்ன்ற ஆசை உள்ளவர்கள் தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட, ராமச்சந்திரன்ஜி உங்களுக்கு தான் சொல்லிட்டு, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது புண்ணியம் இது புண்ணியம் இது புண்ணியம்னு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்காங்க. இதை நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துட்டு, கீழ் வீட்டு மாமா பாத்தீங்க அப்படின்னா இல்லை நீ கிளாஸ்ல வரலாறு, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பாத்தீங்கன்னா நல்ல தர்மாத்மா. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஜி, என்னை சுற்றி ஏகப்பட்ட தர்மிகள் இருக்காங்க, நல்லவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. பார்த்து பார்த்து பார்த்து, அதாவது ஒரு இது புண்ணிய கர்மான்னு தெரிஞ்சதுன்னா அதுல எப்படி தன்னால முடிஞ்சது எதையாவது ஒரு பாட்டு ஒன்று பண்ணிடுறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீன் பரம்பரையா வந்துகிட்டு இருக்க ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, புண்ணியத்தை எவ்வளோ மேக்சிமம் முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணணும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த புண்ணிய கர்மத்தில் ஈடுபடுறதை நம்ம பிரத்யக்ஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். பிராமணர்கள் மட்டும் இல்லை, கஷத்திரியர்களாகட்டும் வைசியர்களாகட்டும் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன தர்மம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா, அவ்வளவு தர்ம காரியங்கள் நடந்தது. இப்போ 2000க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இப்போ பணம் இருக்கு, போதுமான பணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி தரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவமாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தர்ம காரியம் எங்க போனீங்கனாலும் சிட்டிக்குள்ளார போய் இருந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தர்ம காரியம் நடந்தது. அப்போ யாரு தர்மத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கள்ட்ட நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலா ஆத்மாவை பத்தின ஞானம் இல்லை, ஆனா ஆத்மா இருக்குன்னு ஒரு அனுமானம் இருக்கு, புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு தெரியுது, கேட்டிருக்காங்க, பெரியவங்க மூலமா கேட்டிருக்காங்க, அவங்கதான் பிரவர்த்திக்கிறாங்க. அதோ ந சாஸ்திர ஆனர்த்தக்கியம், ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லாம போயிடும்னு பூர்வபக்ஷியே நீ சொன்னல, அதெல்லாம் இல்லை. சாஸ்திரம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு, இப்பவும் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நல்ல மாடர்ன் சயின்ஸ் படிச்சவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சர்ச்சிங் பண்றான். அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆத்மாவை பத்தின விசேஷ ஞானம் வர ஆரம்பிச்சதுன்னா மெதுவா அவன் என்ன பண்றான், வைதிக கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவனும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான் மெதுவா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பிரயோஜனம் உடையதுதான், சாஸ்திரம் அர்த்தம் இல்லாதது பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இல்ல விவேக்கினாம் அப்பிரவருத்தி தரிசனாத் தத அனுகாமினாம் அப்பிரவருத்தவு சாஸ்திர ஆனர்த்திக்கு மிதிச்சேத். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர என்ன என்ன கேட்கிறாரு அப்படின்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், விவேக்கிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்துல ஈடுபடுறது. விவேக்கிகள் அப்படின்னா என்ன அர்த்தம், ரமணர் மாதிரி ஆத்மாவையும் ஆத்மா கண்ணியமா தேகத்தையும் பிரிச்சு பார்க்கிறோம். இப்ப நான் இருக்கேன், நானும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலம் ஆத்மாவையும் இந்த ஆத்மா கண்ணியமா இந்த தேகாதிகளையும் பாருங்க பாருங்க, இது வேற நீங்க வேற, இது வேற நீங்க வேற அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, மகா பெரியவர்கள் இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தார், வருஷங்களா சொல்லிட்டு இருந்தார். அப்போ விவேக்கினாம் அப்பிரவருத்தி தரிசனாத், என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்ம காண்டத்திலையும் ஈடுபட மாட்டார். சாஸ்திரத்துல சொல்ல எந்த கர்ம காண்டமும் இல்லை, ஒரே ஒரு ஆத்ம விசாரத்துக்கு அந்நியமா வேற எதுலையுமே பிரவருத்தி இல்லை. என்னோட ஆச்சாரியத்தை பார்த்திருக்கேன், ஒரே ஒரு காரியம், அது நான் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண, நான் வந்து சுவாமிகிட்ட போனதுக்கு அப்புறம் பார்த்தேன், ஏன்னா அது குரு பூர்ணிமாவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா குரு பூர்ணிமாவுக்கு வந்து சுவாமிக்கெல்லாம் அர்ச்சனை ஆராதனைகள்லாம் பண்ணணும்னு நான் தான் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணேன். எனக்கு பாப்பாரு தேவையில்லாம ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு சுவாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ரிச்சுவல்ஸும் இல்லை, காலையில இருந்து ஆரம்பிச்சது இருந்து படுக்கிற வரைக்கும் ஆசுத்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயேத்.
சொல்லுக்கு சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிச்சத்தை சொல்லுது, தூங்குற காலம் வரைக்கும் மரணிக்கிற காலம் வரைக்கும் வேதாந்த சிந்தனை பண்ணிக்கிட்டே இந்த காலத்தை கடத்து, கர்ம காண்டத்துல ஈடுபடாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா காரியங்கள் பண்றாங்க. அப்போ விவேக்கிகளா இருக்கிறவங்க அப்பிரவிருத்தி தர்ஷனார், நல்ல ஆத்ம அனாத்ம விவேகம் பண்றவங்க எந்த கர்மத்திலையும் ஈடுபடுறதில்லைன்றத பார்க்கிற காரணத்தினால தத்து அனுகாமினாம், அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்கள் நிறைய இருப்பாங்கல்ல, நிறைய கிரகஸ்தர்கள் பக்த ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப அவங்கெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பிரவிருத்தோ, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஈடுபடல, அப்ப நானும் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு பிரவருத்தி ஆகாம வந்து போனாங்க அப்படின்னா சாஸ்திர ஆனர்த்தக்கியம் விதிச்சு சாஸ்திரம் யூஸ் இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் இங்க நிறைய பேர் தெருக்கு தெரு மகான்கள் இருந்திருக்காங்க. அப்ப அவங்கெல்லாம் சாஸ்திரத்துல பிரவருத்தி பண்ணல, அதனால நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ற ஃபாலோயர்ஸும் அப்படி இருந்தாங்கன்னா சாஸ்திரம் யூஸ்லெஸ் ஆயிடுமே, வேதத்தை வந்து யாருக்கு வேத கர்மங்களை பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்ன கஸ்யசித் ஏவ விவேக உபபத்தேஹே. மகாபெரியவர்கிட்ட இருந்தவர்களாம் நான் ஒருத்தர் 2 பேரை பார்த்துருக்கேன். மகாபெரியவர்கிட்ட கூட மகாபெரியவர்கிட்ட பக்கத்துல இருக்கிறதுக்குலாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குங்க. அவர்கிட்ட இருந்து விவேக வைராக்கியம்லாம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. பெரியவங்க கூடயே ரமண பகவான் பக்கத்திலே இருந்தவங்கலாம் கூட இருக்காங்க. பெரிய பெரிய நம்ம இவர்கிட்ட ஞானானந்த சுவாமி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாராம். நிறைய பேர் வந்து கேட்பாங்களாம் சாமிகிட்ட, சாமி அவன் மகா அயோக்கிய சாமி, அவனை போய் பக்கத்துல வச்சிருக்கீங்க, அவன் உங்க பக்கத்துல இருக்கிறது தப்பு சாமி, அவனை வந்து மகா அயோக்கிய சாமி அப்படின்னா, அதான் சுவாமி சொல்லுவாராம், என் பக்கத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் கம்மியா நடக்குது, அதனால பக்கத்துல வச்சிருக்கேன். இவனை லோகத்துல விட்டோம் அப்படின்னா என் பக்கத்துல இருந்து வெளியில அனுப்பினேன் அப்படின்னா அவன் இன்னும் அதிகமா ப்ராப்ளம் பண்ணுவான், இந்த உலகத்துக்கு வந்து தீமை பண்ண ஆரம்பிச்சிருவான், அதனால என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கம்மியா பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் வச்சிருக்கேன் இங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யாரும் மகான்களோட சேர்ந்த மாத்திரத்துல மகான்களா ஆகிறது இல்லை, காப்பி பேஸ்ட் யாரும் பண்றது இல்லை. என்னோட சுவாமி நான் இதை பண்றாரு, நான் இப்ப திட்டிகிட்டே இருப்பேன். இப்ப நான் வந்து அங்கவஸ்திரத்தை எடுத்து போடுறேன்னு வச்சுங்களேன், நான் வெளியில போயிட்டு வரேன், அங்கவஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து உதறி அதை மடிச்சு ஒரு ஃபோல்டு பண்ணி கரெக்டா போடுவேன். நான் இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா என்னோட ஆச்சாரியம். ஒரு குப்பையை எடுத்தேன் அப்படின்னா அந்த குப்பையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பை எடுத்தா கூட இப்படி அப்படிலாம் போட மாட்டேன், கரெக்டா டஸ்ட்பின்ல போய் போடணும், கரெக்டா அதுக்கான பிளேஸ், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறேன். இது மாதிரி நிறைய டிசிப்ளின் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் பக்கத்துல இருந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணேன். எல்லா விவகாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட நம்ம கூட இருக்க 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 கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆனா அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இல்லை. இப்ப என் கூட என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, ஐயோ திட்டு இத்தனை வருஷமா இருக்கீங்க, ஒரு வஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குப்பையாவை போட்டு மடிச்சு வைக்க வேணாம், நேற்று 2 நாளுக்கு முன்னாடி கூட திட்டிட்டு இருக்கேன். அதே நேரத்துல வந்து குப்பையை டெய்லி திட்டுறாரு, குப்பையை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கவர் வச்சுக்கோங்க, அந்த கவர்ல குப்பையெல்லாம் போடுங்க, கரெக்டா கட்டி வைங்க, போகும்போது போடுங்க, கண்ட இடத்துல வந்து போடக்கூடாது அப்படின்னு. ஆனா அப்படிதான் நடந்துருக்கு. அப்ப சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்றது இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நம்ம அணுகாமின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வேஷங்கள் போடுறது மட்டும் இல்ல, அவங்க லைஃப்ல இருக்கிறத காப்பி பண்ண, அந்த காப்பி பண்ணாம இருக்கிறவன். அதனாலதான் ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா கஸ்மின் ஏவ நான் சொல்லி மறுக்கிறார். யாரும் சுவாமிகளை ஃபாலோ பண்றது இல்லை, மகா பெரியவரை ஃபாலோ பண்றவங்க யாரும் இல்லை, ரமணரை ஃபாலோ பண்றவங்க யாரும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் வார்த்தை எடுத்துக்கிட்டு அடையாளப்படுத்திக்கிட்டு தான் இந்த உலகத்துல எல்லாரும் இருக்காங்க. மகா பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்ல பிராண்ட், தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி. மகா பெரியவர் சொல்லிட்டீங்கன்னா காரியம் சக்சஸ் ஆயிடும். யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ குப்பைகள் இருக்கு மகா பெரியவர் பேர்ல. ஏன் அப்படின்னா வியாபாரம் நடக்கும், சுவாமியோட பேரை சொல்லிட்டீங்கன்னா வியாபாரம் நடந்துடும். ரமணர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா போதும், இங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்கன்னா ரமணர்ன்றது ஒரு பெரிய அடையாளம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி இல்லப்பா, யாரும் கேட்க மாட்டான்ப்பா, யாரும் காப்பிலாம் பண்ண மாட்டான். மகா பெரியவங்க பண்ணாங்க, விவேகிகள் பண்ணாங்க, அதை நானும் காப்பி பண்றேன் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டான். கஸ்யசித் ஏவ விவேக உபபத்தேகே, யாரோ ஒருத்தனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது விவேக உபபத்தேக, விவேகம் வந்து யாரோ ஒருத்தனுக்கு தாங்க சம்பவிக்குது.
பார்த்து புரிஞ்சு இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்ச விவேக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதானவன். அதனால தான் சொல்றேன் கஸ்ய சித்தனான்னு அர்த்தம், கஸ்ய தீரகன் அப்படின்னு கட்டோபனிஷத்து சொல்லுவார். யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர் 100 பேர் வராங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது, பொருந்துது. அநேகேஷு ஹி பிராணிஷு ஆச்சாரியர் சொல்ற மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, ஏற்கனவே கீதால சொல்லியிருக்கோம் முன்னாடியே. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் யாரோ ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்றான் அப்படின்னு. அப்ப இங்க சொல்றாரு அநேகேஷு பிராணிஷு, அநேகேஷு ஹி பிராணிஷு, அநேக பிராணிகள் இருக்கு. அநேக பிராணிகள் மத்தியில கஷ்டிதேவ விவேகி சியாத், யாரோ ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேக்கியாக ஆகின்றான். யதா இதானி, எப்படின்னா இப்ப நம்ம பாக்குறோம்ல 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்னா சங்கரர் இருக்கிற காலத்திலேயே விவேகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம் இருந்திருக்கு. யதா இதானி, எப்படி இப்ப நம்ம பாக்குறோமோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விவேகிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதானவர்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லையே இருக்காங்களே அடையாளம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் இவ்வளவு குரூப். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா மகா பெரியவரை ஃபாலோ பண்ணவங்க எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நான் இங்க திருவண்ணாமலையில தலையா அடிச்சுப்பேன். ரமணரை ஃபாலோ பண்ணுங்க, அவர் என்ன லைஃப் ஸ்டைல்ல இருந்தாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க, தியாகத்தை பண்ணுங்க. மகா பெரியவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தியாகம் தான், மகா பெரியவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தபசு தான். அதே மாதிரி ரமணர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வைராக்கியமும் அந்த தபஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவிருத்தி, பரிபூர்ண நிவிருத்தி. இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, வெறும் அடையாளத்துக்கு மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே விவேகிகள் ரொம்ப அரிதானவர்கள். அது மட்டும் இல்ல, நச்ச விவேகினம் அனுவர்த்தந்தே மூடாகா, முட்டாள் ஜனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பாதையில போக மாட்டார்கள். சங்கரர் சொன்னதை எந்த சங்கர மடமும் பண்றது இல்லை, எல்லாம் கர்மகாண்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா ஆரத்தி காட்டிட்டு இருக்காங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆரத்தியே போயிட்டு இருக்கு. என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த வேதாந்தம் எங்க போய் நிக்குது, அப்படியே நிக்குது. எங்க யார் சொல்லி கொடுப்பா? யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, என்னன்னு தெளிவா சொல்றாரு, நச்ச விவேகினம் அனுவர்த்தந்தே மூடாக. விவேகி ஆத்ம அனாத்மாவை பிரிச்சு அறிந்த விவேகியை பெரியவங்களை முட்டாள் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதில்லை. நான் அனுவர்த்தந்தே, பின்தொடர்வதில்லை. ஏன் அப்படின்னா ராகாதி தோஷ தந்திரத்வாத் பிரவருத்தேகே. இந்த உலகத்துல ஃபாலோயர்ஸ்ன்னு யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமை விட்டுட்டு, சுவாமி பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை விட்டுட்டு அவரை அடையாளப்படுத்திக்கிட்டு ராகத்வேஷத்தோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். நிஷ்காமியமே இருக்காது. இங்க பாருங்க, காஞ்சி மடத்துக்கு போய் பாருங்க, இப்போ சிங்கேரி மடத்துக்கு போய் பாருங்க. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் மடம் இது பண்ணாரோ அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் ஜோஷி மட்டும்லாம் போனீங்கன்னா, துவாரகா போனீங்கன்னா அவ்வளவுதான், கொள்ளக்காரங்க தான். நீங்க துவாரகால போய் நின்னீங்க அப்படின்னா உங்களோட பர்செல்லாம் வெளியெல்லாம் பாக்கெட்ல எல்லாம் பண்ண வைக்கக்கூடாது, மொத்தத்தை எடுத்துருவாங்க. கொள்ளக்காரங்க அப்படி லிட்டரலா. நீங்க ஜோசிமட்டுக்கு போனீங்க அப்படின்னா, ஐயோ ஜோசிமட்ல வந்து சங்கர மடத்துக்கு போனீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா வெளியில உட்கார்ந்து இருக்கு, ரவுடி குரூப், காவி போட்டு உட்கார்ந்து, மகராஜ் இங்க வா, அங்க போகாத அப்படின்னு. அங்க என்ன கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கேஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னையோ மிஸ் ஆயிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் தெளிவா சொல்றாரு, யாரும் பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றது இல்லை. யாரு பண்றா? ராகத்வேஷத்தை முன்னிட்டு தான் அதுக்கு அடிமை. தந்திரத்வாத்துனா ராகாதி தோஷ தந்திரத்வாத் பிரவருத்தேகே. அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க? தன்னுடைய ராகத்வேஷம் முதலிய தோஷங்களுக்கு உட்பட்டவர்களாக, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதீனமா இருந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ணுகிறார்கள். பெரியவங்க பண்ண பிரவருத்தியில இவங்க ஃபாலோ பண்றதில்லை. அது மட்டும் இல்ல, அபிச்சரணாத உச்ச பிரவருத்தி தர்சனாத் அபிச்சார கர்மா. ஆச்சாரியர் அப்பவே சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் காலத்துல பார்த்திருக்காரு. இன்னொன்னு சொல்லலாம், திருக்காலக்கியராச்சு. ஆனா ஒரு வார்த்தை போட்டிருக்காருல, யதா இதானியம்னு முந்தின முடியறதுல போட்டிருக்காரு. நம்ம இப்ப பாக்குறோமே அப்படின்றாரு, இப்ப எப்படி இருக்கோ அப்படிதான் அப்படின்னு. அப்ப அவர் காலத்திலேயே இப்படிதான் இருந்திருக்கு.
அப்ப பெரியவங்க பக்கத்திலேயே இருந்துகிட்டு அபிச்சரணாதௌச்ச பிரவருத்தி தரிசனார். அபிச்சரணம்னா என்ன அர்த்தம்? அபிச்சார கருமான்னு பேரு. சுவாமிகிட்ட போய் வேதாந்தம் கேட்கறது, அப்புறம் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பூஜை ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரணம் தாட்டனம் இது மாதிரிலாம் வந்து பில்லி சூனியம் இது மாதிரி நிறைய கருமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவன் கெட்டு போகணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாள்கிட்ட வந்து பயக்கிறது. இத வாராகி மந்திரம் வந்து வசி 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 அப்படின்னு வசி வசி இந்த உலகம்லாம் எனக்கு வசமாகட்டும், ஜனத்தை வசமாகட்டும், ஜனங்கள் வசமாகட்டும் அப்படின்னு கண்ட கருமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ எதுக்கு பெரியவங்கள்ட்ட இருந்த கூட அவங்கள்ட்ட இருந்து நீ எதுவுமே கத்துக்கலையா? இந்த அபிச்சார கர்மத்தையா வந்து சொல்லி கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. எதிரிகள்லாம் நாசம் ஆகணும் அப்படின்னா என்னப்பா சன்னியாசியா எதிரிகள்லாம் நாசம் ஆகணும்? எதிரியே இல்லையே, எல்லாம் ஆத்மஸ்வரூப்பம்னு பாக்குறத விட்டுட்டு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காரு குருநாதர். அப்ப வந்து எல்லாத்தையும் ஆத்ம தரிசனமா எல்லாம் ஈஸ்வர சுரூபமா பார்க்காம என்னுடைய எதிரி நாசமாகட்டும் கர்மா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாராகியையும் பிரத்யங்கராவையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுனா உங்க எதிரிகள் நாசமாவான். என்னப்பா இது நாசமாகிறதுக்காக வந்து வேதம் சொல்லி கொடுக்குது? இன்னொருத்த நாசம் பண்றதுக்காக நம்ம வந்தோம், தனத்தை ஆக்கர்ஷணம் பண்றதுக்காக வந்தோம். தன ஆக்கர்ஷண யந்திரம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணு, லக்ஷ்மி ஆக்கர்ஷண யந்திரம், ஜனங்களை வந்து ஆக்கர்ஷணம். எதுக்கு? ஈஸ்வரன் வேணாமா அப்படின்னா உனக்கு? ஈஸ்வர ஆக்கர்ஷண மந்திரத்தை பண்ணுப்பா அப்படின்னா தன ஆக்கர்ஷண மந்திரம் ஜன ஆக்கர்ஷண மந்திரம்னு பண்ணிக்கிட்டு ஐயோ இதெல்லாம் பிரத்யட்சமா நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அபிச்சாரணம் அப்படின்னு அபிச்சார கர்மா முதலிய கர்மங்கள்ல நம்ம பார்க்கிறோமே பிரவருத்தி தரிசனா தாச்சு ஆச்சாரியாரே பார்த்திருக்க சொல்றாரு, நம்ம பார்க்கிறோம். அதனால ஸ்வாபாவியாத்து பிரவர்த்ததே நல்லா தெரிஞ்சுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3:33 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 3:33 சொல்ற ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னா பிரகிருதே கிரியமான சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூத்தானி நிகிரக கிம் கரிஷ்யதி அப்படின்னு பக்கத்துல 3:33 எழுதிங்க. அதுக்கப்புறம் இங்க நான் உங்களோட இதுல போட்டிருக்கேன் 5:14 இந்த ஸ்லோகம் வந்து 5 ஆச்சாரியர் கோட் பண்றது 5:14. 5:14 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 3:33 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து ஆச்சாரியர் சொல்றார் எல்லாத்தோட பிரவருத்தியும் எப்படி இருக்கு அப்படின்னா சதுர்ஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதேகே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் அவங்களோட வாசனைக்கு ஏத்த மாதிரி தான் காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்போ நீண்ட காலம் இந்த சிரவணம் பண்ணி 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 இப்ப நான் சொல்றேன்ல பிரவருத்தி இல்லாம நிவர்த்தியா சாஸ்திரம் சொல்றது. எந்த கர்மா பண்ணாலும் நிஷ்காமம் பண்ணணும் நிஷ்காமம் பண்ணணும் நிஷ்காமம் பண்ணணும்னே சொல்றது. அப்ப காமியத்தை எல்லாத்தையும் வர்ஜனம் பண்ணணும் விட்டுறணும் அப்படின்னு திரும்ப 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 ரிப்பீட்டேஷன் எதுக்கு அப்படின்னா அது வாசனையா ஆகணுன்றது. அப்ப நம்மளை பின்னாடி இருந்து யாரு இயக்குறான்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒரு பெரியவங்கள்ட்ட போனோம் அவங்க சொன்னாங்க நான் கேட்கிறேன் அப்படின்லாம் இல்லை. நமக்குள்ளார என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனை தான் நம்மளை லீட் பண்றதா இருக்கு. ஆச்சாரியார் அந்த 3:33 பாஷ்யத்தை சொல்றார். நான் சொன்னா கேட்க போறானா இல்ல ஈஸ்வரன் சொன்னா கேட்க போறானா, குரு சொன்னா கேட்க போறானா? அப்ப ஈஸ்வரன் சொன்னாலும் கேட்க மாட்டான், குரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவனுக்குள்ளார என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனை தான் அவனை என்ன பண்ணும் ஈடுபடுத்தும். இதுல முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியோதனன் சொல்றான், நான் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு நல்லா தெரியும் ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்தி, எனக்கு தர்மம் என்னன்னு தெரியும் ஆனா அதுல நான் பிரவர்த்திக்க மாட்டேன். ஜானாமி அதர்மம், எனக்கு அதர்மம் என்னன்னு தெரியும் ஆனா அந்த அதர்மத்திலிருந்து நான் நீங்கவும் மாட்டேன். உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு தேவன் இருந்துகிட்டு என்ன பண்றான் இயக்குகின்றான். யார் அந்த தேவன்? காம குரோதம் அப்படின்ற வாசனை. அப்ப எல்லா ஜீவர்களையும் இயக்குறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காம குரோத மகான்கள் பக்கத்துல இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இவன் மகான ஆக மாட்டான். அவனுக்குள்ளார இருக்க ராகத்வேஷத்துக்கு ஏற்பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் காரியங்கள்ல ஈடுபடுறான். அதாவது ஆச்சாரியர் சொல்றார் ஸ்வாபாவியாத்து பிரவர்த்ததே, அவன் இயல்பா அவன்கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஈடுபடுகின்றான் கர்மத்துல. அது மட்டும் இல்ல ஆச்சாரியர் கொட்டேஷன் கொடுக்கிறார் 5:14 இருக்கிற ஸ்லோகம் சொல்றார். ஏன் பகவான் சொல்றாரு ந கர்த்திருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சம்யோகம் சுபாவஸ்து பிரவர்த்ததே. ரொம்ப முக்கியமான மந்திரம். ஆச்சாரியார் சுபாவகத்து பிரவர்த்ததே என்றதை மட்டும்
இங்க கோட் பண்றாரு. ஃபுல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ந கர்த்திருவம். சுவாமி வந்து இந்த கிரியேஷனை பண்ணும்போது சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை படைக்கல. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஒழிய சுவாமி கர்த்திருவத்தை படைக்கல. அதே மாதிரி கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா படைக்கவில்லை, சிருஷ்டி பண்ணலை. இதை பண்ணு நம்மளை யாரும் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் இருந்து புஷ்அப் பண்ணல. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுன்னு கர்மத்துல நம்மளை ஏவல. அவர் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தையும் அவர் படைக்கல, டூயர்ஷிப்பையும் அவர் படைக்கல. அதுக்கப்புறம் கர்மபல சயோகம், உங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கர்மத்தை பண்ணி அந்த கர்ம பலனோட வந்து அவரை சேர்க்கவும் இல்லை. கர்ம பலனோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சயோகத்தையும் உண்டு பண்ணுவதில்லை. அப்ப இதெல்லாம் யாரு பண்றா சுவாமி அப்படின்னா எல்லாம் மாயாதேவி பண்ணிட்டு இருக்கு. மாயா இருக்கல்ல, திரிகுணாத்மிகா மாயா. இந்த கிரியேஷன் மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாயாதான் செய்தால். அது மட்டும் இல்ல, நான் கர்த்தான்னு நினைக்கிறதுக்கு காரணமும் என்னுடைய தாமச அகங்காரம். நான் என்னோட கண்ணை மறைச்சிட்டு நான் கர்த்தான்னு, இந்த தேகத்தை நானுன்னு நினைச்சுக்கிட்டு நான் கர்த்தான்னு சொல்றேன். இந்த தேகத்தை அனுபவிக்கிறது எல்லாத்தையும் நான் போக்தான்னு இந்த தேகத்தை நினைச்சுக்கிட்டு அபிமானிக்கிறேன், நான் போக்தான்னு. எனக்கு இந்த பலன் கிடைக்குது, நான் பண்ண கர்மா அப்படின்னு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். சுவாமி எதையுமே படைக்கல. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவகத்து பிரவர்த்தத்தை என்ன அர்த்தம்? ஸ்வபாவம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரஸ்ய ஸ்வபாவக மாயா. ஈஸ்வரனோட ஸ்வபாவம் இது மாயா. அப்ப வந்து யோக மாயா சமாவிருத்தகன்னு ஒண்ணு 7:25 ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்குல்ல, நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிருத்தக. இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கறதே இல்லை. யோக மாயினால வந்து என்னுடைய யோக மாயினால மூடப்பட்டிருக்கு. அப்ப யதார்த்தத்தை நம்ம பார்க்கறது இல்லை, எல்லாம் மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு யதார்த்த தரிசனம் உண்டாகிறதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் தான் பிரவர்த்திக்கின்றது. இதுல ஆச்சாரியர் சொன்னதுக்கு பிறகு நான் பக்கத்துல என்ன போட்டிருக்கேன், உங்களோட வியாக்கியானத்துல 3:27-28 பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் 3:27 சொல்றார், இந்த எல்லா கர்மங்களையும் யாரு பண்றா அப்படின்னா திரிகுணாத்மிகா மாயா. இப்ப நான் பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா பேசுறேன் அப்படின்னா சத்துவத்துல ரஜஸ் இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் பேசுற விஷயம் சத்துவகுண விஷயம் விசாரம். அதை நான் பேசுறதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு ஃபோர்ஸபுளா பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் பேசுறேன் அப்படின்னா பின்னாடி எது இருக்குன்னா ரஜோகுணம். நான் பேசுற விஷயம் சத்துவகுணம், நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். நான் எங்கேயாவது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அது தமோ குணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை இப்ப இந்த காரியத்துல ஈடுபடுத்திருக்கு பாடம். அப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்கள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணுகிறது. ஆனா அகங்கார விமூடாத்மா முட்டாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா அப்படின்னு குணங்களோட காரியத்தை எல்லாத்தையும் திரஷ்டாவா இருக்கிற தான் மேல எடுத்து போட்டுக்க. நான் திரஷ்டான்னு தெரியாம. அதே நேரத்துல தத்துவவித்து மகாபாகோ, யாரு தத்துவத்தை அறிந்தவனோ அவன் என்ன பண்றான், குண கர்ம விபாகஷா, குணங்களையும் கர்மங்களையும் பிரிச்சு பார்க்கிறவன். இது சத்துவகுணம், இது ரஜோகுணம், இது தமோகுணம் அப்படின்னு சதா காலமும் இந்த 3 குணங்கள் தான் இயங்குது அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறவன் எவன் இருக்கானோ. இப்ப நான் சொன்னல, நான் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சத்துவத்துல ரஜஸ் பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சத்துவத்துல ரஜோகுணம் பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பிரிச்சு பார்க்கிறேன். இந்த ஞானம் வரணும். தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், நான் செய்யவில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்துவான சஜ்ஜதி. குணங்களில் ஈடுபடுகின்றன, அதுக்கு பேர் தான் கர்மானு பேரு. நான் ஒன்றையும் செய்யவில்லை, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு அபிமானம் இல்லாம இருக்கான். இது சொன்னதுக்கு பிறகு 5:14 பகவான் சொல்லியிருக்கார். 5:15 நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். 5:15 பகவான் ரொம்ப பிளைனா சொல்றார், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நான் வந்து யாரோட பாப்பத்தையும் எடுத்துக்கிறது இல்லை. பராயச்சித்த கர்மா பண்ணி சுவாமி எல்லாத்தையும் எடுத்துப்பாரா? ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன். நம்ம ஆராதனை பண்றோமே, அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள்லாம் விதவிதமா பண்றோமே, சுவாமி இந்த புண்ணியத்தை எடுத்துப்பாரா? இந்த பூஜைகள்லாம் ஸ்வீகாரம் பண்ணிப்பாரா? ஒன்னும் எடுத்துக்க மாட்டேன்.
நீங்க பண்ண பாப்பத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்ண மாட்டார், நீங்க பண்ண புண்ணியத்தையும் அவர் ஸ்வீகாரம் பண்ண மாட்டார். நாதத்தே கசியச்சித்து பாப்பம், யாருடைய பாப்பத்தையும் சுவாமி ஸ்வீகாரம் பண்றதில்லை, உங்களை புனிதர் ஆக்குறது இல்லை. பாப்பத்தை எடுத்துக்கிட்டு யாரோட புண்ணிய கர்மாக்களையும் ஆஹா இந்த பக்தன் நல்லா புண்ணிய கர்மா பண்றான் அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், நான் கர்த்தா நான் போக்தான்னு அஜ்ஞானத்தினால மயங்கி போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம், நான் பிரம்மமா இருக்கேன்ற ஞானம் மறைக்கப்பட்டு, நான் க்ஷேத்திரஜன் பார்ப்பவன், நான் திரஷ்டா நான் சாட்சி அப்படின்றத விட்டுட்டு தேகம் நான் அப்படின்னு அஜ்ஞானத்தினால மயங்கி போய் பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எல்லாமே கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ட்ரீம்ல நடக்கிறது. ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நடக்கிற காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை. காட்சிகள்ல என்ன புண்ணியம் ஒரு கேரக்டர் பண்ணுது, அந்த காட்சிகள்ல கேரக்டர் பண்ணக்கூடிய புண்ணியத்தையும் ஸ்கிரீன் ஸ்வீகாரம் பண்ணிக்காது. அதே நேரத்தில் அந்த கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் பாப்பமா பண்ணிட்டு இருக்கு, அதையும் அந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாது, ஸ்வீகாரம் பண்ணாது. அப்ப இந்த ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா அந்த மேல தெரிகிற காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார், வெறும் திரஷ்டா திருஷி மாத்திரம், வெறும் சைத்தன்ய சுபாவம். அவர் பாத்தீங்கன்னா யாரோட புண்ணிய பாப்பத்தையும் எடுப்பதில்லை, இதான் யதார்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா எது பிரவருத்தி பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களுக்கும் காரணம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தை. ஸ்வபாவகன என்னது, மாயா. திரிகுணாத்மிகா மாயை தான் பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் செய்கின்றது. தஸ்மாத் ஆகையினால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார் ஆச்சாரியார், அவித்யா மாத்திரம் சம்சாரோ யதா திருஷ்ட விஷயேவ. இந்த உலகத்துல நம்ம பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்றதா எதெல்லாம் விஷயமா இருக்கோ, இந்த சம்சாரம் நம்ம சொல்றோம். எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா சம்சாரம். அது எல்லா சம்சாரமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருத்துவம், போக்திருத்துவம். இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம், பாப்பம், மண்ணாங்கட்டின்னு எதையெல்லாம் பார்க்கிறோமோ, நான் பிறந்தேன், நான் செத்து போவேன், நான் புண்ணியாத்மா, நான் பாப்பாத்மா, நான் இங்க புண்ணியம் பண்ணி பாத்தீங்கன்னா தேவப்பிரவி அடைவேன், ஐயோ நான் பண்ண பாப்பம் இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு எதையெல்லாம் நம்ம இந்த சம்சாரத்துக்குள்ளார பார்க்கின்றதா இருக்கோ, இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யா மாத்திரம்தான். வெறும் அவித்யா மட்டும். நமக்கு பிரிச்சு பார்க்காததுனால, சினிமா மாதிரி பிரிச்சு பார்க்காததுனால, சிங்காய் இந்த உலகத்துல பார்க்கிறவனையும் பார்க்கப்படுகின்ற வஸ்துவையும் பிரிக்காததுனால அதான் அவித்யா. பிரிச்சிங்கன்னா அதான் வித்யா. அப்ப பாத்தீங்கன்னா வித்யா இல்லாம பிரிச்சு பார்க்காம என்ன பண்றோம், மயங்கி போய் கிடக்கின்றோம். அதனால ந க்ஷேத்திரஜ்ஞஸ்ய கேவலஸ்ய அவித்யா தற்காரியம் ச. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ யாருக்கு அவித்யா இல்லை அப்படின்னா, அவித்யாவும் அதனுடைய காரியமும் பாத்தீங்கன்னா வெறும் சுத்தமான க்ஷேத்திரஜன் என்ற ஆத்மாவினுடையதல்ல. இந்த க்ஷேத்திரஜன் அப்படின்ற பார்ப்பவன் இருக்கான் பாருங்க, பார்ப்பவனுக்கு எந்த சம்பந்தமும் இந்த சம்சாரத்தோடு கொஞ்சம் கூட இல்லை. அவித்யாவோட சம்பந்தமோ அவித்யாவோட காரியமா இருக்கிற இந்த லோக்கத்தோட சம்பந்தமும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா ஆத்மான்ற க்ஷேத்திரஜனுக்கு இல்லை. ஸ்கிரீனுக்கும் சினிமா ஸ்கிரீனுக்கும் அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அப்படின்னா, ப்ரொஜெக்டரோடையும் சம்பந்தம் இல்லை, ப்ரொஜெக்டருக்குள்ளார இருக்கிற பிலிம் ரோலோடையும் சம்பந்தம் இல்லை, ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகளோடையும் ஸ்கிரீனுக்கும் பிரகாசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி சுவாமிக்கு க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு, எனக்கு ஆத்மாவா இருக்கிற எனக்கு இந்த மொத்தமும் பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்ய மாத்திரம், வெறும் அவித்யாவோட காரியத்தோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சூரியனுக்கு மேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. மேகம் மறைச்சிருச்சு சூரியனை அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா சதா பிரகாச சுரூபமா தான் இருக்கான். காத்தடிச்சதுன்னா கலைஞ்சு போயிடும். நம்ம கீழே இருந்து பாக்குறதுனால சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சூரியனை மறைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த சம்சாரத்தோட குணங்களோ தோஷங்களோ கொஞ்சமும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் பண்ணணும், நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டா. ஒரு நிச்சய சங்கல்பம் பண்ணிக்கணும், எனக்கு எந்த தேகாதிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பார்ப்பவன், நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை, சதா பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு. நீங்க கர்ம காண்டத்துல இருந்துகிட்டு எவ்வளவு புண்ணிய கர்மா பண்ணாலும் என்னது, சினிமால பண்ற மாதிரி தான்.
காட்சிகள் எல்லாமே பொய்ன்னு தெரியாம சத்தியம் நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப வேக்கப் ஆகணும், வேற எதுவும் இல்லை. சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகணும். இந்த ஜாகிரதம்ன்றது ஒரு சொப்பனம், இதுல இருந்து வேக்கப் ஆகணும். அகம் பிரம்மாஸ்மின்றதுல வேக்கப் ஆகணும். இதுதான் இங்க பண்ண வேண்டியது அப்படின்னு ஆச்சரியம் முடிக்கிறேன். மீதியை நம்ம நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண. ஒரே ஒரு எந்த கர்மா பண்ணினாலும், இப்ப சாதகனா இருக்கீங்க, நிஷ்காமத்தை மட்டும் பண்ணுங்க. நான் எனக்கு இந்த பலன் வேணும், நான் கர்த்தா அப்படின்னு பண்ணும்போது கூட பலன் வேணும்ன்றதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த கர்மா பண்ணினாலும் ஈஸ்வரனுக்காக. அஜ்ஞானி தான், அஜ்ஞானியா தான் இருக்கும், கர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப கர்மத்தை பாத்தீங்கன்னா ஆசை வயப்பட்டு பண்ணும்போது அது பந்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் நிஷ்காமம் நிஷ்காமம்னே பண்ணுங்க. ஒரு கர்மத்திலேயாவது நீங்க ஆசைப்பட்டீங்க, பிறக்க வேண்டியது. திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறதுல தப்பிக்கணும்னா முதல் கர்மா. இப்ப வேதாந்தத்துக்குள்ளார வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு, இன்னும் நான்ல நிக்கிற சாமர்த்தியம் வரல. அப்ப என்ன பண்ணணும்? எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். அதான் முக்கியமா. நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.